நம்ம ஃபேவரட் கார்த்திகை தீபம் சீரியலோட இன்னைக்கான ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்திக்கும் தீபாவுக்கும் கல்யாண ஏற்பாடுகளை பண்ணியிருக்காங்க நாச்சியார் கோவிலில். ஸோ அந்த கோவிலில் வச்சு கார்த்திக்கும் தீபாவுக்கும் இன்றைக்கி நல்லபடியாக கல்யாணத்தை முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க நாச்சியார். ஸோ கோவிலுக்கு ஃபேமிலியோடு வந்து கிளம்பிடுறாங்க. பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஆனால் அவங்க போட்ட பிளானே வேறு. கார்த்திக் தீபாவுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற பிளானோட தான் ஃபேமிலியை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அங்கே வந்து பார்த்தா அருண் இருக்க மாட்டார். அப்போது அவர் நான் தான் மியூசிக் கம்பெனிக்கு அங்கே ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாதுப்பா, இன்றைக்கி இந்த ஃபேமிலிக்காக நம்ம பண்ண போகிற ஒரு பூஜை, அதுக்காக வந்து அவனும் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யாவை அனுப்பி கூட்டிகிட்டு வர சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த பக்கம் நம்ம சக்தி வந்து அதே ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. கார்த்தியை பார்த்து உண்மையெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தா ஐஸ்வர்யா திடீர்னு பார்த்துட்றாங்க. உடனே வந்து அடிச்சு பிடிச்சி ஓடி வந்துடுறாங்க. ஆட்டோவில் ஏறி மறுபடியும் வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா பின்னாடி அந்த துங்காவோட ஆட்கள் வந்துட்டு துரத்திட்டு வராங்க. துங்காவும் ரவுடிகளும். அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவிலுக்கு வராங்க. அதான் நம்ம கார்த்திக் இருக்க அதே கோவிலுக்கு தான் வராங்க. ஆட்டோ டிரைவர் தீபாவை அப்படியே தூக்கிட்டு வந்து அங்கே பார்த்தீங்கன்னா கோவிலில் ஒரு இடத்துல வந்து சாட்சி உட்கார வச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் நாச்சியார் இந்தாப்பா தாலி, இந்த தாலியை தீபா கழுத்தில் கட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா இது அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்தியை வந்து ஷாக் ஆயிடுறாங்க. எதுக்குமா எங்களை கேட்காம இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணீங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு வேறு வழி தெரியலப்பா, உங்கள் கல்யாணத்தை என் கண்குளிர உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி உங்கள் கல்யாணத்தை பார்க்கணுன்றது என் ஆசை. அதுக்காக தான் நான் இப்படி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருப்பா. உங்ககிட்ட சொல்லாமல் பண்ணது தப்பு தான். இது எவ்வளோ பெரிய பாவம்னு எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு வேறு வழி தெரியலப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாமா அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்திக்கும். அதுக்கப்புறம் என்ன ரீசன்ப்பா, ஏன் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கார்த்திக் கேட்குறாங்க. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிறது தீபா இல்லை கீதா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்காக தான் வந்து அவங்க நடிக்க வந்தாங்க. அவங்க பேர் கீதா. அதுக்கப்புறம் நடந்த எல்லா விஷயங்களையுமே சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் இருக்கிறது தீபா இல்லை கீதா. தீபா உயிரோடு தான் இருக்காங்க, ஆனால் எங்கே இருக்காங்கன்னு தெரியலை. இத்தனை நாளாக அவங்கள நான் தேடி அலைஞ்சிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கார்த்திக் எல்லா விஷயங்களையும் சொல்லிடுறாங்க.